அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் சிலபஸில் யூனிட் 1ல் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த யூனிட் 1ல் இருந்துட்டு முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த யூனிட் 1ல் என்விரான்மெண்டல், அதாவது இன்ட்ரோடக்ஷன் டு என்விரான்மெண்ட், ஸோ அதாவது எல்லாமே பேசிக்ஸ் தான். என்விரான்மெண்டோடைய பேசிக்ஸ் எல்லாமே இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்குது. நாம் அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் இருந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் க்ளோசஸ்ட் டு த எர்த் சர்ஃபேஸ்? எர்த் சர்ஃபேஸுக்கு பக்கத்தில் உள்ள அட்மாஸ்பியர் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ எர்த்து சர்ஃபேஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோபோஸ்பியர். த ட்ரோபோஸ்பியர் இஸ் த லோயஸ்ட் லேயர் வேர் ஆல் வெதர் ஃபினாமினா அக்கர். அங்கே தான் எல்லா வெதர் சேஞ்சஸும் நடக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த லேயர்ஸ் ஆஃப் எர்த் அட்மாஸ்பியர். இதில் எல்லாமே வந்துடும் பாருங்கள். அப்போ கீழே நம்ம பார்க்குறது இந்த எர்த்து இல்லையா, இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா எர்த்து. இப்போ எர்த்தில் உள்ள அந்த அட்மாஸ்பியர் நம்ம என்ன சொல்லுவோம்? ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவோம். ஸோ அதற்கு மேலே உள்ளது இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே உள்ளது இந்த மீசோஸ்பியர். ஸோ அதுக்கு மேலே உள்ளது அதாவது இந்த 90 to 800 கிலோமீட்டர் இந்த தெர்மோஸ்பியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 800 to 3000 கிலோமீட்டரில் எக்ஸோஸ்பியர் இருக்குது. இதுதான் இந்த லேயர்ஸ் ஆஃப் எர்த் அட்மாஸ்பியர். ஸோ இதை பார்த்தாலே போதும். இதில் இருந்து நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 0 to 18 கிலோமீட்டர், அதுக்கப்புறமா 11 to 50 கிலோமீட்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த ஓசோன் லேயர் இஸ் மெயின்லி ஃபவுண்ட் இன் விச் அட்மாஸ்பரிக் லேயர்? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நிறைய லேயர்ஸ் பார்த்தோம். அப்போ அதில் இந்த ஓசோன் லேயர் எந்த அட்மாஸ்பரிக் லேயரில் இருக்குது? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் இந்த ஓசோன் லேயர் இருக்கும். பாருங்கள், ஓசோன் இஸ் கான்சன்ட்ரேட்டட் இன் த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அண்ட் ப்ரொடெக்ட் ஆஸ் ஃப்ரம் யூவி ரே. ஓசோன் லேயர் நம்மளை யூவி ரேலேருந்து நம்மளை பாதுகாக்குது. அப்போ எங்கே தான் இருக்குது? இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எர்த்தினுடைய அட்மாஸ்பியர். இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரோபோஸ்பியர், அடுத்தபடியாக இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் இந்த ஓசோன் லேயர் இருக்கும். அதுக்கப்புறம் ஏற்கனவே பார்த்தது தான் மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். அடுத்த கொஸ்டின். இந்த லித்தோஸ்பியர் இன்க்ளூட்ஸ். லித்தோஸ்பியரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரஸ்ட் மட்டுமா, இல்லைன்னா க்ரஸ்ட் அண்ட் கோரா, ஒன்லி மேண்டல் அப்படின்னா வந்து க்ரஸ்ட் அண்ட் அப்பர் மேண்டல். ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். லித்தோஸ்பியர் இன்க்ளூட்ஸ் எர்த் க்ரஸ்ட் அண்ட் ரிஜிட் அப்பர் மேண்டல். இப்போ நீங்கள் பார்க்கலாம் லித்தோஸ்பியர் இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, அவன் பார்த்தீங்கன்னா இந்த க்ரஸ்ட்னு சொல்லி எர்த் க்ரஸ்ட்டு, அதே போல் அப்பர் மேண்டில் மேலே தானே இருக்குது லித்தோஸ்பியர். ஓகே, அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which of the following is a component of the hydrosphere? ஹைட்ரோஸ்பியர்னுடைய காம்பனண்ட் எது? இப்போ ஹைட்ரோனா வாட்டர், அப்போ அதில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் எது? சாண்ட் ஸ்டோன், வால்கனோஸ், ரிவர்ஸ், ட்ரீஸ். கண்டிப்பாக கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. ரிவர்ஸ் தான் இந்த ஹைட்ரோஸ்பியருடைய காம்பனண்ட். ரிவர்ஸ், லேக்ஸ், ஓசியன், கிளேசியர் ஆர் பார்ட் ஆஃப் த ஹைட்ரோஸ்பியர். இதில் பாருங்கள் இந்த ஜியோஸ்பியர் இருக்குது. ஜியோஸ்பியருங்கிறது எதெல்லாம் குறிக்குது? கீழே இந்த தரை மட்டும் கீழே, அதாவது கடலுக்கு கீழே உள்ள அதில் இருந்துட்டு மேலே இந்த மவுண்டெயின் பீக் வரைக்கும் ஜியோஸ்பியர்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா இந்த கடல் தண்ணிக்கு கீழே அந்த தரை இருக்கும் பாருங்கள், அதில் இருந்துட்டு இது வரைக்கும் உள்ளது பயோஸ்பியர். அடுத்தபடியாக இந்த வாட்டர் லெவலுக்கு மேலே உள்ளது பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த தரையில் இருந்துட்டு இந்த மேலே இல்லையா, இந்த அட்மாஸ்பியர் ஃபுல்லாக ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Which of the following correctly represents the layers of the atmosphere in order from surface upward? கீழே இருந்து மேலே அந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, என்னென்ன லேயர் இருக்குது, என்னென்ன அட்மாஸ்பியர் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ இதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது ட்ரோபோஸ்பியர் அப்படி தானே. அப்போ கண்டிப்பாக ஸ்ட்ராட்டோஸ்பியர் கிடையாது, தெர்மோஸ்பியர் கிடையாது. அப்போ ஒன்று ஆப்ஷன் பி இருக்கலாம், இல்லைனா டி இருக்கலாம். அடுத்தபடியாக ரெண்டாவதாக ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருந்தது, மீசோஸ்பியர் கிடையாது. அப்போ ஆப்ஷன் அடுத்தது மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
அப்போ பாருங்கள், ட்ரோபோஸ்பியர் அதே தான், ஏற்கனவே பார்த்தது தான். ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். ஹார்டிகாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் குரூப் ஆஃப் ஆர்கானிசம், இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் இன் ரிலேஷன் டு த என்விரான்மெண்ட், எக்கோசிஸ்டம் ஃபங்க்ஷன், எனர்ஜி ஃப்ளோ இன் எக்காலஜி. அப்போ ஹார்டிகாலஜி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் இன் ரிலேஷன் டு த என்விரான்மெண்ட், இதுதான் இந்த ஹார்டிகாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹார்டிகாலஜி டீல்ஸ் வித் த எக்காலஜி ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ். இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸுடைய எக்காலஜி பற்றி படிக்கிறது தான் இந்த ஹார்டிகாலஜி. பாருங்கள், ஹார்டிகாலஜி ஸ்டடீஸ் சச் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம் ஆஸ் அடாப்டேஷன் டு டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, சலினிட்டி அண்ட் அதர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஹார்டிகாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது சைனிகாலஜி இஸ் த ஸ்டடியா. ஹார்டிகாலஜிங்கிறத பார்த்தோம், இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்னு சொல்லி பார்த்தோம். இங்கே சைனிகாலஜி அப்படிங்கிறது என்ன? கம்யூனிட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம், ஸ்பீசியஸ் டைவர்சிட்டி இல்லை, இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் இல்லை, பிளான்ட் டாக்ஸானமி இல்லை, கம்யூனிட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம், அதை பற்றி படிக்கிறதா இந்த சைனிகாலஜி. இப்போ சைனிகாலஜி ஸ்டடீஸ் இன்டராக்ஷன்ஸ் இன் கம்யூனிட்டிஸ். இப்போ ஸ்டடி ஆஃப் என்விரான்மெண்டல் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் சச் அஸ் கம்யூனிட்டி. இப்போ ஒவ்வொரு கூட்டமாக வாழும் இல்லையா, ஒவ்வொரு மிருகங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கூட்டமாக வாழும் இல்லையா. ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் இந்த சைனிகாலஜி. இன் அன் எக்கோசிஸ்டம் எனர்ஜி ஃப்ளோ இஸ், எனர்ஜி ஃப்ளோ வந்துட்டு பை டைரக்ஷனலா, யூனி டைரக்ஷனலா, சைக்ளிக்கலா, ஸ்டாட்டிக்கா. அப்போது இந்த எனர்ஜி ஃப்ளோ பார்த்திங்கன்னா எப்போதுமே யூனிட் டைரக்ஷனல், இப்போ ஒரே வழியாக தான் நிச்சயம் போகும் இல்லையா. அந்த சைக்கிள்லாம் நீங்கள் பார்க்கலாம் இல்லை, அதாவது ஒவ்வொன்றா நமக்கு வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்குது அந்த சைக்கிள் இல்லையா. சன்லைட்டு, அடுத்தது பிளான்ஸில் இருந்துட்டு அடுத்தது கோட்டு டு டைகர், இந்த மாதிரி யூனிட் டைரக்ஷனில் அது போயிட்டுருக்கோம். எனர்ஜி ஃப்ளோஸ் இன் ஒன் டைரக்ஷன் பாருங்கள், ஃப்ரம் சன் டு ப்ரொடியூசர், அடுத்தது ப்ரொடியூசர் டு யார்? கன்சூமர்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ டைப் ஆஃப் எக்காலஜிக்கல் பிரமிட். எது வந்துட்டு எக்காலஜிக்கல் பிரமிட் கிடையாது. பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ், பிரமிட் ஆஃப் மாஸ், பிரமிட் ஆஃப் எனர்ஜி, பிரமிட் ஆஃப் கலர். அவையில் இந்த நம்பர்ஸ் உண்டு, அடுத்தது அதே போல் பிரமிட் ஆஃப் மாஸ் உண்டு, எனர்ஜி உண்டு. இந்த கலர் அப்படிங்கிறது கிடையாது சரிங்களா. கலருக்கு ஒரு எக்காலஜிக்கல் பிரமிட் கிடையாது. there is no pyramid of color in ecology. அடுத்தது in a food web organisms at higher trophic levels. அப்போ ஃபுட் வெப் தெரியும் இல்லையா. அப்போ இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ இதில் வந்துட்டு ஒவ்வொருத்தராக இருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே போய்கிட்டே இருக்கும். அப்போ இதுதான் ஹையர் ட்ராபிக் லெவல் சரிங்களா. மேலே இந்த எபக்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் ட்ராபிக் லெவல், இங்கே வந்து லோயர் ட்ராபிக் லெவல்னு சொல்லுவோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனிசம்ஸ் அட் ஹையர் ட்ராபிக் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் லெஸ் எனர்ஜி. அப்போ இங்கே வந்துட்டு லோயர் எனர்ஜியாக இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஹை எனர்ஜியாக இருக்கும், இங்கே மேலே போக போக லோ எனர்ஜி இல்லை. அப்போ ஆர்கனிசம் அட் ஹையர் ட்ராபிக் லெவல் ஹேவ் லெஸ் எனர்ஜி. எனர்ஜி டிக்ரீசஸ் அட் ஹையர் ட்ராபிக் லெவல் டியூ டு லாசஸ். அதாவது மேலே போக போக லாஸ் ஆகிட்டே இருக்கும். 10% ரூல் படி அது லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் இருக்குது, ஹெர்பிவோரஸ், அடுத்தபடியாக இந்த கார்னிவோரஸ், அடுத்து கார்னிவோரஸ் செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், டாப் லெவல். அப்போ மேலே போக போக பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் எனர்ஜி லாஸ் ஆகிட்டே போகுது சரிங்களா. அதான் நம்ம சொல்கிறோம் எனர்ஜி வந்துட்டு டிக்ரீசஸ் ஆகிட்டே இருக்குது, கீழே இருந்து மேலே போக போக எனர்ஜி டிக்ரீசஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் பயோ கெமிக்கல் சைக்கிள் இன்வால்வ்ஸ் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஈஸியாக சொல்லிடலாம், கார்பன் சைக்கிள் கிடையாது, சல்ஃபர் சைக்கிள் கிடையாது, பாஸ்பரஸ் சைக்கிள் கிடையாது, நைட்ரஜன் சைக்கிள். அப்போ நைட்ரஜன் சைக்கிளில் தான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஆகும். பாஸ்பரஸ், இந்த பாஸ்பரஸ் சைக்கிள் கம்ஸ் பிரைமர்லி ஃப்ரம். அப்போ நமக்கு இந்த பாஸ்பரஸ் வந்துட்டு எங்கேருந்து கிடைக்குது? அட்மாஸ்பியரா, ஓசியனா, பிளான்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நமக்கு இந்த பாஸ்பரஸ் கிடைக்குது. ஸோ அன்லைக் நைட்ரஜன் அண்ட் கார்பன், பாஸ்பரஸ் கம்ஸ் ஃப்ரம் ராக் வெதரிங் சரிங்களா. அப்போ ராக்லேருந்து நமக்கு இந்த பாஸ்பரஸ் கிடைக்குது. பிரைமரி எக்காலஜிக்கல் சக்சஷன் அக்கர்ஸ் அட். இப்போ பிரைமரி எக்காலஜிக்கல் சக்சஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த
நியூலி ஃபார்ம்டு வால்கானிக் ஐலாண்ட். ஃபெர்டைல் சாயில் கிடையாது, ஃபாரஸ்ட் ஃபயர் கிடையாது, ஆஃப்டர் கிரேசிங். இப்போ நியூலி ஃபார்ம்டு வால்கானிக் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் புதுசாக உயிரினங்கள் உருவாகும். அதை நம்ம என்ன சொல்கிறோம், பிரைமரி எக்காலஜிக்கல் சக்சஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இருக்கு பாருங்க, இந்த ராக்கு இல்லையா, அங்கே வால்கனோ வந்ததுக்கப்புறமா அங்கே வந்து ராக்கு ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறமா பிளான்ஸ் உருவாகுது, அதுக்கப்புறமா அடுத்தடுத்து பிளான்ஸு, அதுக்கப்புறமா அனிமல்ஸு. ஸோ இந்த மாதிரி அங்கே அந்த எக்காலஜிக்கல் லைஃப் வந்து உருவாகுது. இட் பிகின்ஸ் ஆன் சர்ஃபேசஸ் வித் நோ ப்ரீவியஸ் லைஃப். அப்போ அங்கே வந்து எந்த ஒரு லைஃபுமே முன்னாடி இருக்காது. அதை நம்ம என்ன சொல்கிறோம், பிரைமரி சக்சஷன் அப்படின்னு சொல்கிறோம். லைக் லாவா ஆர் ராக். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக எந்த ஒரு லைஃபுமே இருக்குது. லாவா எடுத்துக்கிட்டோம், லாவாதுன்னா எல்லாமே அழிச்சிடும். இப்போ அதில் புதுசாக உருவாகுது, ஒரு செடி உருவாகுதுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், பிரைமரி சக்சஷன் அப்படின்னு சொல்கிறோம். விச் எக்காலஜிக்கல் இன்ட்ராக்ஷன் இஸ் பெனிஃபிஷியல் டு ஒன் ஸ்பீசியஸ் பட் ஹார்ம்ஃபுல் டு அதர். என்ன இன்ட்ராக்ஷன், இங்கே ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது, அதாவது பெனிஃபிஷியல் டு ஒன் ஸ்பீசியஸ், ஒரு ஸ்பீசியஸுக்கு அது வந்துட்டு லாபமாக இருக்குது, பட் அது இன்னொரு ஸ்பீசியஸுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. அப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் இந்த ப்ரிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க, ப்ரிடேஷன். இன் ப்ரிடேஷன் ஒன் ஆர்கனிசம் கில்ஸ் த அதர். அப்போ இதுக்கு வந்து பெனிஃபிட்டு அப்படின்னா இதுக்கு பெனிஃபிட்டு, இதுக்கு வந்துட்டு இதுக்கு வந்து என்ன ஆகும், இது வந்துட்டு உயிரிழந்துடும் இல்லையா. அதை நம்ம என்ன சொல்கிறோம், எக்காலஜிக்கல் இன்ட்ராக்ஷன் பெனிஃபிஷியல் டு ஒன் ஸ்பீசியஸ் பட் ஹார்ம்ஃபுல் டு அதர். அதை நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரிடேஷன் சொல்கிறோம். இன் மியூச்சுவலிசம், மியூச்சுவலிசம் அப்படிங்கிறது என்ன, மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. அப்போ அப்படின்னா என்ன, அங்கே வந்துட்டு போத் பெனிஃபிட், ரெண்டுக்குமே பெனிஃபிட் இருக்கும், அதுதான் மியூச்சுவலிசம் சொல்லுவோம். மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ ரெண்டு பேருக்குமே அங்கே அந்த பெனிஃபிட் இருக்கும். அப்போ மியூச்சுவலிசத்தில் ரெண்டு விலங்குகளுமே ரெண்டு உயிரினமும் என்ன ஆகும், உங்களுக்கு வந்துட்டு இந்த பெனிஃபிட் ஆகும். இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ இந்த தேனி இருக்குது, தேனிக்கு என்ன கிடைக்கும், அதில் வந்து தேன் கிடைக்கும். இந்த பிளான்ஸில் என்ன நடக்கும், இந்த மகரந்தை சேர்க்கை நடக்கும் இல்லையா. அப்போ ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் இருக்கு இல்லையா, அதான் மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்கிறோம். மியூச்சுவலிசம் இஸ் எ வின் வின் ரிலேஷன்ஷிப். அடுத்தது பாருங்கள், விச் இஸ் எ ரினியூவபிள் ரிசோர்ஸ். எது வந்து ரினியூவபிள் ரிசோர்ஸ், கோல் கிடையாது, பெட்ரோலியம் கிடையாது, நேச்சுரல் கேஸ் கிடையாது. ஸோ விண்ட் எனர்ஜி இஸ் எ ரினியூவபிள் ரிசோர்ஸ். இதில் பாருங்கள், ரினியூவபிள் ரிசோர்ஸுக்கு நிறையா இருக்குது. சோலார் ரினியூவபிள், விண்ட் எனர்ஜி, பயோமாஸ், ஹைட்ரோ பவர், ஜியோதெர்மல், இது எல்லாமே ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். கன்ஃப்ளிக்ட் ஓவர் வாட்டர் ரிசோர்ஸஸ் பிட்வீன் ரீஜன் இஸ் ஆஃபன் டேர்ம்ட் அஸ். இப்போ ரெண்டு நாட்டுக்கு இடையிலையோ ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடையிலையோ அங்கே என்ன ஆகுது, ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகுது. அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோம், வாட்டர் வார் அப்படின்னு சொல்கிறோம். ஹார்வெஸ்டிங் கிடையாது, இன்டர்பேஷன் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, வாட்டர் சைக்கிள் கிடையாது, அதை வந்துட்டு வாட்டர் வார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸ். எது வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் கிடையாது. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரிவர் ஃப்ரெஷ் வாட்டர், லேக்கும் ஃப்ரெஷ் வாட்டர் தான், கிரவுண்ட் வாட்டரும் ஃப்ரெஷ் வாட்டர் தான், ஓஷியன் மட்டும் ஃப்ரெஷ் வாட்டர் கிடையாது. Oceans are saline and not a source of fresh water. Mineral exploitation often leads to, அப்போ எக்ஸ்ப்ளாய்டேஷன், மினரல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது, அதனால் என்ன ஆகும், ஆஃபன் லீட்ஸ் டு, இங்கே வந்துட்டு கண்டிப்பாக என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் நடக்கும் இல்லையா. சாயில் கன்சர்வேஷன் ஆகாது, ப்ரொடக்ஷன் ஆகாது, ரீஜென்ரேஷன் ஆகாது, என்விரான்மெண்ட் என்ன ஆகும், டீக்ரேட் ஆகும். Which is an example of non-conventional energy source. நான் கன்வென்ஷனல், அதாவது இப்போ வந்து கன்வென்ஷனல் என்ன, பழைய காலத்தில் நடைமுறையில் இருந்த சோர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், கன்வென்ஷனல்னு சொல்லுவோம். எது வந்துட்டு நான் கன்வென்ஷனல்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா டீசல் அதெல்லாம் பழசு தான், நேச்சுரல் கேஸ் பழசு தான். அப்போ இந்த சோலார் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ். அப்போ சோலார் இஸ் ரினியூவபிள் அண்ட் நான் கன்வென்ஷனல். பாருங்க, ஸோ நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ்லாம் என்ன, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, பயோமாஸ் எனர்ஜி, ஜியோதெர்மல் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நான் கன்வென்ஷனல். இப்போ கன்வென்ஷனல் என்ன, டீசல், கோல், நேச்சுரல் கேஸ், இது எல்லாமே கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ். ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் ப்ரொவைட் ஆல் எக்ஸப்ட். ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் நமக்கு என்ன கொடுக்கும், ஆக்சிஜன் கொடுக்கும்,
அதே போல் ஹேபிட்டட் கொடுக்கும், டிம்பர் கிடைக்கும், மரம் கொடுக்கும் இல்லையா, ஃபோசில் ஃபியூவல் மட்டும் கொடுக்காது. இப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது விச் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ஃபோக்கஸஸ் ஆன் கிளைமேட் ஆக்ஷன். அதாவது எஸ்டிஜி அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ஃபோக்கஸ் ஆன் கிளைமேட் ஆக்ஷன். எந்த எஸ்டிஜின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 10 கிடையாது, 12 கிடையாது, 15 கிடையாது. இது வந்துட்டு என்ன, எஸ்டிஜி 13, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 13 ஃபோக்கஸஸ் ஆன் கிளைமேட் ஆக்ஷன். அப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம் 13 பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு என்ன, எதை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் ஆக்ஷன். சரிங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று எஸ்டிஜி 1, 2, 3, 5, 6 அந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த கிளைமேட் பற்றினது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 13. சரிங்களா, இப்போ எஸ்டிஜி 13 ஃபோக்கஸஸ் ஆன் டேக்கிங் அர்ஜென்ட் ஆக்ஷன் டு காம்பட் கிளைமேட் சேஞ்ச். அடுத்தது விச் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் லேக்ஸ் எ சிக்னிஃபிகண்ட் கேசியஸ் ஃபேஸ். அப்போ எந்த பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் பார்த்தீங்கன்னா இந்த லேக்ஸ் இந்த கேசியஸ் ஃபேஸ் இருக்காதுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ கார்பன் சைக்கிள் இதெல்லாம் மேலே தான் அட்மாஸ்பியரில் தான் இருக்கும், நைட்ரஜன் அட்மாஸ்பியர் தான், சல்ஃபரும் அதே போல் தான். பாஸ்பரஸ் சைக்கிள் மட்டும் கேசியஸ் ஃபேஸ் கிடையாது. சரிங்களா, இது வந்துட்டு எங்கேருந்து வரும், நமக்கு இந்த ராக்ல இருந்து நமக்கு வரக்கூடியது, அது மட்டும் கேசியஸ் ஃபேஸ் கிடையாது. இப்போ பாஸ்பரஸ் சைக்கிள் மெயின்லி அக்கர்ஸ் இன் த லித்தோஸ்பேர் அண்டு பயோஸ்பேர். இதுதான் நமக்கு இந்த பாஸ்பரஸ் சைக்கிள் நம்ம பார்க்குறோம். சரிங்களா, அப்போ வெதரிங் ஆஃப் பாஸ்பேட் ராக்கு. அப்போ அங்கே பாருங்கள் பாஸ்பேட் இன் சொல்யூஷன், பாஸ்பேட் இன் சாயில். அப்போ இங்கே இருந்தால் நமக்கு என்ன கிடைக்குது, இந்த பாஸ்பரஸ் வந்துட்டு கிடைக்குது. அப்போ வந்து அட்மாஸ்பியரில் இல்லை. சரிங்களா, அப்போ எங்கேருந்து மெயினாக லித்தோஸ்பியர்லேயும் பயோஸ்பியர்லேயும் இருக்குது. இதுதான் அமென்சலிசம் ரெஃபர்ஸ் டு போத் ஆர்கானிசம் பெனிஃபிட், ஒன் ஹார்ம்ட், ஒன் இஸ் ஹார்ம்ட், the other unaffected, both unaffected. அப்போ அமென்சலிசம் அப்படிங்கிறது என்ன, இங்கே வந்து ஒன் இஸ் ஹார்ம்ட், அதர் ஒன் பார்த்தீங்கன்னா அன்அஃபெக்டட். ஒன்று வந்துட்டு ஹார்ம்ட் ஆகுது, அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அஃபெக்ட் ஆகாது. பாருங்கள், இன் அமென்சலிசம் ஒன் இஸ் இன்ஹிபிட்டட் அண்ட் த அதர் இஸ் நியூட்ரல். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்துட்டு இந்த கோட்டு, இந்த இன்செக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்ன செய்யும் உங்களுக்கு வந்துட்டு எடுக்கும் இல்லையா. கோட் அண்ட் இன்செக்ட் என்ன பண்ணோம், அப்போ இதெல்லாம் சாப்பிட்றோம். இப்போ ஒன்று வந்து இன்ஹிபிட் ஆகுது. சரிங்களா, ஒன்று இன்ஹிபிட் ஆகுது. அப்போ இதில் யார், அப்போ மற்றவங்களுக்கு நியூட்ரல் இல்லையா, மற்றவங்க வந்து அதர் இஸ் நியூட்ரல். இங்கேயும் அதே போல தான் இந்த பென்சிலியம் அண்டு பாக்டீரியா. பென்சிலியத்துலேருந்து நமக்கு பென்சிலின் கிடைக்கும். பென்சிலின் எதை வந்து காம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸை கொல்லும் இல்லையா. இப்போ ஒன்று வந்து பாருங்கள், இதுக்கு வந்து என்ன ஆகும், ஒன்று வந்து இன்ஹிபிட், இதை வந்து இன்ஹிபிட் பண்ணோம், அதர் வாஸ் நியூட்ரல். இதை நம்ம என்ன சொல்கிறோம், அமென்சலிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். An ecological pyramid of energy is always inverted, upright, circular, variable. அப்போ அந்த பிரமிட் நம்ம பார்த்தோம். இப்போ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்தால் எனர்ஜியோ மேலே போகும். அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோம், upright அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Ecological pyramid of energy is always upright. Option B is the correct answer. So energy decreases at each tropic level. மேலே போக போக எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். Hence always upright. அப்போ இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம இதில் கவர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இதே போல் அடுத்ததான் நம்ம யூனிட் 2ல் வந்துட்டு நிறையா கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். இந்த மாதிரி நீங்கள் டாபிக்ஸை படித்தாலே போதும், இந்த என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டை நீங்கள் கிராக் பண்ணிடலாம். இல்லை, இதே போல் உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னாச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.